கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசல் எதனால் ஏற்பட்டது குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. பொங்கல் பண்டிகை மக்கள் சென்னை தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதியும் அதே போல மாட்டுப் பொங்கல் 16ஆம் தேதியும் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளனர். சென்னையில் உள்ள மக்கள் தங்களின் சொந்த ஊரில் கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் பார்த்தோன்னா தங்களின் சொந்த ஊரான திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை, சேலம் ஆகிய மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் பொங்கல் பண்டிகைக்கு முன்னால் சென்றால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நேரிடும் என்பதால் இன்றே சென்னையிலிருந்து மக்கள் தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் கிளாம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லணும் என்றால் அந்த கிளாம்பாக்கம், ஐயஞ்சேரி, ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி என சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே சுமார் ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை தாம்பரம் மாநகர காவல்துறையும் அதே போல போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரும் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி துஷால்.